ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 கேஜி சிக்கன் எடுத்துக்கினேங்க. அதுக்கு ஈக்குவலாக ரைஸும் 1 கேஜி தாங்க எடுத்துக்கினேன். 1/2 கேஜி ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதில் ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுட்டேன். இதில் வந்து இந்த பேஸ்ட்டு வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம்னா இஞ்சி, பச்சை மிளகா 6 பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட் பண்ணிட்டேங்க. கல்லுப்பு ஒரு டீஸ்பூன், வெறும் இந்த மசாலாக்கு மட்டும்தாங்க கல்லுப்பு போட்டிருக்கேன். ரைஸுக்கு தனியாக நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 3 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரைடு பண்ண ஆயில் தாங்க நான் இதில் ஊற்றி நல்லா மேக்னேட் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் சிக்கன் வந்து ஒரு 1/2 hour ஆச்சு மேக்னேட் ஆகணுங்க. அந்த மேக்னேட் ஆனால் தான் அந்த தம் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ரைஸ்க்கு இப்போது ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 1 கேஜி சிக்கன் 1 கேஜி ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து அந்த வாட்டரில் வந்து நான் ஏலக்காய் 3, பட்டை 2, லவங்கம் 2, ஸ்டார் அனாஸ் போட்டேன். அது பாயில் ஆகணும். ரைஸ் ஒரு 50% தாங்க நான் குக் பண்ணேன், அதிகமாக குக் பண்ணக்கூடாது. தாளிக்கிறதுக்கும் நான் என்ன பண்ணேன்னா ஆயில் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனாஸ் போட்டு சிக்கனை வந்து அதில் போட்டுருந்தாங்க. சிக்கன் போட்டு நல்லா குக்காய் அந்த ஆயில் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வரும்போது தாங்க நம்ம வந்து தண்ணி நிறையா ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா சிக்கன்லேயே நம்மளுக்கு தண்ணி வர்றதுனால நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் ரைஸும் நம்ம வந்து தனியாக குக் பண்ணி தான் போடுறோம். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் பாருங்கள். ஊற்றிட்டு திருப்பி பாருங்கள், அது தண்ணி நல்லா வந்துருச்சு. இப்போது தண்ணியும் கொதிச்சிடுச்சு. நம்ம ரைஸ் போட்டுட்டு இது குக் பண்ணிவிட்டோம். இதுவும் 50% குக் பண்ணிவிட்டு நம்ம வடிச்சிட வேண்டியது தான். ரொம்ப குக் பண்ணக்கூடாது ரைஸை. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தண்ணி எவ்வளோ வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம சிக்கனும் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். சிக்கன் வெந்த அப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் தான் வந்து 6 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம பேஸ்ட்டில் ஒரு 6 போட்டிருக்கோம், இதில் ஒரு 6 போட்டிருக்கோம். இப்போ ரைஸும் வெந்துருச்சுங்க. நம்ம ரைஸும் வடிச்சிட்டு இதில் போட்டுற வேண்டியது தான். இதில் மெயினாக வந்து நான் வந்து மேலே டாப்பிங்ஸுக்கு வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா ஆனியன்ஸ், ஃப்ரைடு ஆனியன்ஸ் போடணுங்க. ஃப்ரைடு ஆனியன்ஸ் போட்டால் தான் அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஃப்ரை ஆனியன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு நான் கீயும் போட்டிருக்கேங்க. போட்டு 10 மினிட்ஸ் நம்ம இதை ஸ்லிம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். க்ளோஸ் பண்ணி வச்ச அப்புறம் நம்ம பார்த்தோன்னா இந்த பிரியாணி ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கஞ்சி தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் ஊற்றி நம்ம வெயிட் வச்சிடணும். ஹேர் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகக்கூடாது. நம்ம இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக ரைத்தா தாங்க வச்சுருக்கோம். பாருங்கள் 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தது பிரியாணி நல்லா குக் ஆகிடுச்சு. நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணல. இப்போது எல்லா மசாலாவும் எல்லா இடத்துலையும் சிக்கனும் கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ 2 மினிட்ஸ்க்கு நம்ம திருப்பி இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணுங்க. 2 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ரைஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரைஸ் வந்து கரெக்டான பதத்தில் பாயில் ஆகும். நம்ம 50% தான் குக் பண்ணுறோம், 50% இதில் குக் பண்ணுறோம். ஃபைனலி பாருங்கள் பிரியாணி சி ஷேப்பில் அந்த ரைஸ் வந்துருச்சா, அப்போனா நம்மளுக்கு பிரியாணி ரெடின்னு அர்த்தம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.